உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இந்த உடன்படிக்கையை நினைத்து விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் யார் என்று சொல்லி அந்த பிரிவு வந்துச்சு. பார்த்தீங்களா? நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணவன். இப்போ நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆதலால் தேவன் என்னுடைய காரியங்களை ஜெயமாய் நடப்பிப்பார். தேவனுடைய ஆளுன்னு தெரிஞ்சால், இப்போ ஒரு பெரிய மனிதர் ஊரில் இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆளுன்னு தெரிஞ்சால் அந்த ஊர்க்காரன் ஒருத்தனுமே உங்களை தொடமாட்டான். ஆப்பிரிக்காவில் இந்த உடன்படிக்கை சமாச்சாரம் தான். இங்கேருந்து சுவிசேஷம் அறிவிக்க போன ஆள் இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு ட்ரைபல் பீப்புள், அந்த சீஃப், அந்த பெரியவர்கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஆள், நீ உங்ககிட்ட இருக்க ஆட்டை கொடு, நான் என்கிட்ட இருக்க கையில் இருக்க தடியை தர்றேன்னு. ஐயா, தடியை கொடுத்து என்ன பண்ணுறது? இந்த ஆடு தான் எனக்கு பால் கொடுக்குது, இந்த பாலை வச்சு தான் நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு ஆடு தான் இருக்குது, நீ அதை கேட்குற அப்படின்னு இவன் சொல்ல, இந்த டிரான்ஸ்லேட்டர் கூட இருந்து அந்த மொழிபெயர்த்து சொன்னானே, அவன் சொன்னானா, நீ பேசாமல் கொடுத்துரு, உனக்கு நிறையா கிடைக்கும்னானா. அதனால் சரி கூட இருக்கவன் சொல்கிறானேன்னு சொல்லி அவன் அந்த ட்ரைபல் சீஃப் அவன்கிட்ட இருக்க அந்த தடியை வாங்கிக்கிட்டு இவன் இந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டானா. அப்போ நீ போய் இந்த ஏரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஒருத்தர் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு. தடியை வாங்கிக்கிட்டு போனானா, அந்த ஊருக்குள்ளே போனால் எல்லாரும் பயந்து ஒதுங்கி, ஐயா வாங்கய்யா என்ன சங்கதின்னு விசாரித்தாங்களாம். அது மட்டும் இல்லை, இவன் கொடுத்த ஆட்டுக்கு பதிலாக எத்தனையோ ஆடு கிடச்சான் அவனுக்கு அங்கே. இது வரலாற்றில் சுவிசேஷம் அறிவிக்க போன பக்கம் அந்த ஆப்பிரிக்காவில் நடந்ததை எழுதியிருக்கிறாங்க. அந்த தடி இந்த ராஜாவுடைய, அந்த ட்ரைபல் சீஃபோடைய தடி. அதை கொண்டு போய் காட்டினா, ஐயோ அவருடைய ஆளு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமெல்லாம் இவர்கள் சுவிசேஷம் அறிவித்த போது ஒரு தடையும் பண்ணலை. அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அதை அந்த உடன்படிக்கை, இந்த ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணால் என் ஜனமெல்லாம் உனக்கு உதவி செய்வாங்க. இயேசுவோடு கூட, இயேசுவின் ரத்தம் சொல்கிறது, அதாவது உங்களுக்காக பண்ணப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். நம்ம பொதுவாக உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் உடன்படிக்கை பண்ணார்னு ஒரு நினைப்பு நமக்கு இருந்தாலும் கூட, இந்த ஞானஸ்நானமானது நீங்கள் நேரடியாக பர்சனலாக அவரோட கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் அப்படிங்கிற ஒரு நினைவை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இது நாள் வரையும் இல்லாதிருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் அந்த நினைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நினைவை பிடித்து கொள்ள வேண்டும். நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணால் இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது. நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணால் இந்த சண்டை போடுறானே இவனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணால் என்னுடைய காரியங்களில் நான் நல்லா வெற்றி உள்ள ஆளாக இருப்பேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராக இருக்க மரத்தை போல் இருப்பான். ஏன்? அங்கே உடன்படிக்கை அங்கே இருக்குங்க. அந்த உடன்படிக்கை நிமித்தம் எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அதை ஒவ்வொரு காரியத்திலையும் உணர்ந்து பார்த்து சொல்லும்போது அது விசுவாசமாகிறது. உணராமல் பேசும்போது வெறும் வாய்ப்பேச்சாக போயிடுது. உணர்ந்து பார்த்து நீங்கள் தேவனோட நேரடியாக
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொருவரும் நீங்கள் தனிப்பட்ட ஆளை நினைக்கணும், உலகத்துக்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள். என்னோட உடன்படிக்கை பண்ண தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் நம்மக்கிட்ட கேட்டது என்ன அவர் கேட்டதை நம்ம கேட்டால் அவர் கொடுக்குறாரு. இப்போ அவர் நம்மக்கிட்ட என்ன கேட்டார்? நீ என் பிள்ளையாரு, ஏன் பிள்ளையா இரு, இந்த உலகத்தாராக இருக்கக்கூடாது, நீ ஏன் பிள்ளையார், உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாக என்கிட்ட வந்த என் பிள்ளையா இரு. அவ்வளவுதான் அவர் கேட்டது. என்னை நம்பு. இயேசுவிடத்தில் சொல்லுவார், என்னையும் விசுவாசிங்கள் பிதாவையும் விசுவாசிங்கள் சொல்லுவார். அந்த நம்புறது மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட கேட்கறது. அவருடைய காரியம் நமக்கு எல்லாம் கொடுக்குறேன்றது, ஏதாவது கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்றது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? காசு பலம் நிறையா ஒன்றும் கொடுக்க வேண்டாண்டவரே, நான் வேணுங்க அப்பைக்கப்ப கேட்டுக்கிறேன்னு வேணான்னு. அதையே நிறையா கேட்டு அதை வாங்கி வச்சு மூடி வச்சுக்கிட்டு பத்திரம் பண்ணிக்கிட்டே தூங்காமையாக இருக்கணும். எனக்கு கர்த்தர் எப்பப்போ கேட்குறனோ அப்போல்லாம் கொடுக்குற ஆளா இருக்கிறார். என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் பணம் இருக்காது, ஆனால் எனக்கு வேணுங்கிற பணமெல்லாம் வரும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்ம பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் பணம் எல்லாவற்றுக்குமோ உதவும். அதனால் பணமும் வேணும், அது இல்லைன்னு வேண்டான்னு சொல்லக்கூடாது, அது வேணும். சிலர் பெரிய பணக்காரன் ஆகிட்டா நான் பாவம் செஞ்சிருவேன்னு நினைக்கிறாங்க. பணக்காரன் ஆகிட்டா நீங்கள் கர்த்தருக்கு அதிகமாக ஊழியம் செய்யலாம். ஹலோ. ஆனால் அந்த கூட்டம் என்னமோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் பணம் வந்தால் பாவம் செஞ்சிருவேன்னு. என்னத்துக்கு பணம் வந்தால் பாவமாக செய்வாங்க? பணம் வந்தால் நிறையா ஊழியம் செய்யலாம். இன்னும் நிறைய பேர் ஊழியக்காரங்க தான் கொடுத்து நல்லா செய்யடான்னு சொல்லலாம். உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார், நீங்களும் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்ததுனால ஆடுகளுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். ஒருவேளை அந்த வீட்டாருக்கு நம்மால் ஒரு ஆடு மேய்க்கிறான்டா அப்படின்னு சொல்லி வீட்டாருடைய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அவன் பிரயோஜனமாக இருந்திருப்பான். ஆனால் இப்படி இருதயம் இருக்கிறவனை ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டா நமக்கு காரியம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் இருதயம் நல்லா இருக்கு. எந்த அளவுக்குன்னா இவனை ராஜாவாக்குனா இஸ்ரவேல் தேசத்தையே நன்றாக தேவனுக்கு ஏற்றபடி ஆளுவான் அப்படின்னு தெரிஞ்சு இவனை தூக்கிட்டு போகிறார், அவனை ராஜாவாக்குறார். அதுக்கு வழியில் தான் பாருங்கள் இந்த உடன்படிக்கை, விருத்த சேதனம், தேவனோட உடன்படிக்கை பண்ணினேன். இவன் யார்? இந்த பெலிஸ்தன் ஆடு மேய்க்கிறவன் தான் சகோதரர்களை பார்க்க இந்த யுத்த களத்துக்கு போகிறான். அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான், இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு சவுல் ராஜா இதெல்லாம் செய்வார்னு. என்ன செய்யப்படும்னு கேட்குறான். அதுக்கு ஒருத்தன் மறுபடியும் சொல்கிறான், கொண்டு போய் சவுல்கிட்ட விட்டுட்டானுங்க. நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னா ஆளை பார்த்தா முட்டுக்கொண்டு இருக்கான், சரி இந்த இதெல்லாம் ஆயுதமெல்லாம் போட்டுக்கிட்டு பாருன்னாக்கா எனக்கு பழக்கம் இல்லைன்ட்டான். அப்புறம் அவன் வழக்கத்தின்படியே கவனையும் கல்லையும் தடியும் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஒரே கல் கோலியாத்து விழுந்துட்டான். அதுதான் நான் யோசிப்பேன், இவன் கல் விட்டானா இல்லை கர்த்தர் கல்லை விட்டு அவனை கோலியாத்தை விழுக்காட்டிட்டாரா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த கல் சரியான இடத்துல போய் பட்டது, அவன் விழுந்தான். இவன்கிட்ட பட்டயம் இல்லை, ஓடி போய் நின்று அவன் பட்டயத்தான உருவி அவன் தலையை வாங்கி தூக்கிட்டு வர்றேன்றான். தேவனோட உடன்படிக்கை பண்ணினாள். இவனுக்கு என்ன யுத்தம் தெரியுமா? தெரியாது. ரொம்ப அழகுள்ள சௌந்தரியமுள்ள வாலிபன் அப்படின்னு மட்டும் பைபிளில் எழுதியிருக்கு. இன்னொரு சொல்கிறேன், நான் ஒரு விசை ஒரு கரடியையும் ஒரு விசை சிங்கத்தையும் அதோட போட்டி போட்டு சண்டை போட்டு என் ஆட்டை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என் ஆட்டை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவனா, இவனை ராஜாவாக வச்சா ஜனங்களை மேய்க்கிறவனா இவன் இருப்பான்னு கர்த்தர் அவனை ராஜாவாக்கிட்டு வர்றார்.
பாருங்கள், உங்களுடைய இருதயம் தேவனோடு எப்படிப்பட்ட உடன்படிக்கையில் இருக்கிறது? அவன் பாடுனான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அப்போ தேவனோட கூட இருக்க உடன்படிக்கை, அவனுடைய உறவு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி ஒவ்வொருவருடைய உயர்வும் வாழ்க்கையிலே உண்டாகிறது. யோசேப்பை பார்த்தாரு, இவன் இப்படி கிடக்கிற வேண்டிய ஆள் இல்லை, இவனை கொண்டு போய் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ட்டு சொப்பனை வேறு 2 சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை போய் சகோதரர்களுக்கும் தாய் தகப்பன்னு சொன்னாக்க, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொப்பனத்தின் மீது தான் சொப்பனக்காரன் வருகிறான்னு அவனை தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க, மீதியானிகள்கிட்ட விற்றாங்க. அது இதெல்லாம் கர்த்தர் இவனுக்கு நன்மை செய்கிறது மாதிரி தெரியலை, ஆனால் நடந்துருச்சு. எகிப்து தேசத்தில் கவர்னர் ஆகிட்டான். இவங்கெல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறாங்க. இப்போ அவன்லாம் திரும்பி வர்றான். இடப்பட்ட காலத்தில் 17 வயசில் இவன் எகிப்துக்கு போனான்னா 30 வயசில் யோசேப்பு அங்கே கவர்னர் ஆகிறான். இந்த 13 வருஷத்தில் இவங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போச்சு. அது வேற, அவன் அந்த எகிப்தியர் மாதிரி அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு எகிப்தியருடைய பாஷையை பேசிக்கிட்டு இருக்கிறான். இத்தனை பேருக்கும் அவனை அடையாளம் தெரியல, ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி காலில் விழுகிறாங்க. அதானே சொன்னார், எல்லோரும் அவன்கிட்ட வந்து பணிந்து கொள்வார்கள். அந்த கதிர்கட்டுகள்லாம் பணிந்து கொண்டதான், அந்த நட்சத்திரங்கள்லாம் பணிந்து கொண்டதான் அப்படி சொல்லிட்டு, அப்போ கர்த்தர் சொன்ன ஒரு ஆசீர்வாதத்துக்கான வாக்குத்தத்தம் அந்த சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த அந்த காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் இவனுக்கு கொஞ்சம் நெருக்கங்கள் இருந்தது. குழிக்குள்ளே போட்டாங்க, மீதியானிட்ட விற்றாங்க, 20 காசு. இயேசுவை எத்தனை காசுக்கு விற்றாங்க? ஆமாம், இயேசு கிறிஸ்துக்கு சமமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் 20 காசுக்கு விற்றுருக்குறாங்க. அங்கே போய் அவன் போத்திபார் என்ன காசுக்கு வாங்கினானோ தெரியாது. போத்திபார் வீட்டில் அங்கே இருந்தபோது எல்லா காரியங்களையும், அந்த போத்திபார் அரசாங்கத்தில் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்ததுனால அரசாங்க காரியங்களையும் கூட அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். பிறகு ஜெயிலுக்கு போகிறான். அங்கே அரசாங்க காரியங்களெல்லாம் அந்த ஜெயிலில் வந்தவங்களாம் சொல்லுவான்ல, கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் கர்த்தரோடைய கூட நிற்கிறான். அவன் உடன்படிக்கை விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து, அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாங்கிறதுக்கு எதுக்கு அடையாளம்? என்ன அடையாளம்? வசனம் சொல்லுங்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்புறம் சகோதரர்களை பற்றி என்ன சொல்லுவானா? அந்த சகோதரர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் அவங்க அக்கிரம அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவன் வந்து யாக்கோபுட்ட சொல்லி கொடுத்துருவானா. அது அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம். இவன் போய் நம்மளை பற்றி கோல் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த எங்கே அந்த பிரிவினை வருகிறது? இவன் கர்த்தருக்கு பயப்படுற ஆளாக இருக்கான், அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற ஆளா இல்லை. அப்போ இந்த பிரிவினை என்ன செய்து விட்டது? இவனை கர்த்தரோட கூட சேர்த்து வச்சிருச்சு. அவங்கெல்லாம் உலகத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய காரியம் ஜெயமாய் வருகிறது. யோசேப்புக்கு நெருக்கங்கள் வந்தன. அந்த சங்கீதம் 105 ஒரு வசனத்தை நம்ம காட்டலாம். சங்கீதம் 105 16 இல்லை 17 அவர்களுக்கு 105:17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அது நமக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லணுமே. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. தப்புறதுக்கு வழியே இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா என்னது? மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா அப்படித்தான் கதை முடிஞ்சு போச்சு. மரண இருளின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையற்ற இடம், பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு இடம், மரண இருளின் பள்ளத்தாக்கு. இவனை பாருங்க, பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்த இவனுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்
தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். யார்? பார்வோன். இவனை கொண்டு வந்து இனிமேல் தேசத்தில் என்ன நடக்குதோ எல்லாம் உன் மூலமாக தான் நடக்கணும், நீ சொல்கிறபடி தான் நடக்கணும், உன் வார்த்தை இல்லாமல் ஒருவனு கையை காலை கூட ஆட்டக்கூடாது. எப்பேற்பட்ட உயர்ந்த பதவிக்கு இந்த யோசேப்பு வந்திருக்கிறான்? அடிப்படை காரணம் என்ன? நான் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி மற்ற சகோதரர்கள் பெயர் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் இவனுக்கு தாங்கலை. இவனுக்கு தாங்காமல் தான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் கோல் சொல்கிறான்னு. ஆனால் இவனுக்கு இவங்க செய்கிற அக்கிரமங்கள்லாம் தாங்கிக்கிற முடியலை. இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு யாக்கோபுட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறான். எங்கே கொண்டு போய் முடித்தது? தேவனோட கூட உடன்படிக்கை பண்ண மனிதனாக கர்த்தர் பேசின வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. ஆனால் கடைசியில் கொண்டு போய் அங்கே நிறுத்தினார். இத்தனை சகோதரர்களும் வந்து சாப்பாட்டுக்காக தானியம் வாங்க வந்து இவனுடைய பாதடியில் வந்து வணங்கினார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கால்களின் கீழே தள்ளுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொன்னார், உம்முடைய சத்துருக்களை நான் உம்முடைய பாதபடியாக்கும்படிக்கு ஒரு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானா கிறிஸ்துவுக்கு அவர் கிறிஸ்துவோடைய சத்துருக்களை அவர் கிறிஸ்துவுக்கு பாதபடி ஆக்குறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க உங்ககிட்டையும் வந்து அந்த ஆட்கள் விழுகிறாங்க. ஹலோ, சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். எசேக்கியா ராஜா விஷயத்தில் 1,85,000 பேரை ஒரே நாளில் ஒரு நாள் ராத்திரியில் அந்த தூதன் வெட்டி கொண்டுட்டான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லாம் பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். எருசலேமுக்கு விரோதமாக, எருசலேமின் தேவனுக்கு விரோதமாக அவ்வளவு வேகமாக பேச்சு பேசினா அதெல்லாம் கர்த்தருடைய செவிகள் கேட்டன. அதை கேட்டுட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது, இறங்கி வந்துட்டார். எசேக்கியா ராஜா உண்மையிலே கர்த்தருடைய மனுஷனாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டி அதை உடன்படிக்கை பண்ணி அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தான். அதன் நிமித்தம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார், சத்துருக்களை இந்த மாதிரி அழித்தார். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை உங்களுக்கு பாதபடியாக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கீங்களா? அப்போ அது நடந்துருமா? ஜெயம் உங்களுக்கு தானா? நீங்கள் ஆசீர்வாதத்தின் தேவனை பிடிச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன். 2 பேருக்குள்ள உடன்படிக்கை என்ன? நீ என்னை நம்பு, நான் உனக்கு எல்லாம் தர்றேன். வெரி சிம்பிள். அங்கே ரத்த உடன்படிக்கையெல்லாம் பண்ணாங்க, உண்மைதான். இப்போ ஆப்பிரிக்கா தேசத்தில் அங்கே இருக்க ட்ரைப்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணணும்னா விரலை கீறி ரத்தத்தை இப்போ டம்ளரில் தண்ணி விட்டு அந்த ரத்தத்தை வச்சு இன்னும் 2 அவனும் வந்து தான் விரலை கீறி ரத்தத்தை விட்டு கலக்கிட்டு ஆளுக்கு பாதியாக குடிச்சிடணும். டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு இந்த பார்ட்டி ரத்தத்தை 2 சொட்டு அங்கே விட்டு அடுத்த பார்ட்டி அவன் கையை கீறிட்டு 2 சொட்டை விட்டு அதை கலக்கி ஆளுக்கு பாதியாக குடிச்சிடணும். அப்போ ரத்த உடன்படிக்கை சைன்டு பை பிளட், ரத்தத்தால் கையெழுத்திட்டது அப்படி வருது. அப்படின்னா உனக்கு ஆத்திரத்தில் நான் வந்து உதவி செய்வேன், எனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ வந்து உதவி செய். என்னுடைய தேவைகளுக்கு நான் உன்கிட்ட கேட்பேன், உன்னுடைய தேவைகளுக்கு நீ ஏன்ட்ட கேட்கலாம். அதான் அந்த உடன்படிக்கை. அதுபோல் தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ என்னை நம்பு, உனக்கு எல்லாம் தந்துடுறேன். உலகத்தில் இருக்க அவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகி இன்றைக்கி தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களாய் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர் வாக்குத்தத்தத்தில் சொன்னது எல்லாத்தையும் அவர் செய்வார்.
சொல்லாத செய்ய மாட்டார். நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காது. ஆனால் உன்னை ராஜா வாக்குவேன்னு உன்னை கூட்டி போகிறார் தாவீதை, ராஜா வாக்கி விட்டார். அதுக்கேற்ற இருதயம், என் இருதயத்துக்கேற்ற ஒருவனை கண்டுபிடித்தேன்கிறார். என்னுடைய காரியங்களை எல்லாம் செய்வான்றார். அதனால் அவனை கண்டுபிடிச்சி நீ ஆடு மேய்ச்சது போதும் வா அப்படின்னு சொல்லி அவனை ட்ரெயின் அப் பண்ணுறாரு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எப்ரோனில் ராஜாவாகிறான், அப்புறம் எருசலேமில் ராஜாவாகிறான். கர்த்தருக்கு மகிமையாக அவன் அந்த தேசத்தை அரசாண்டான். அவனை போல ராஜா ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வர்ற ராஜாக்களை பற்றி சொல்லும்போது அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல ஒழுங்காக நடந்தான் பாரு, இல்லாட்டி ஒழுங்காக நடக்கலையும் பாரு. அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அது யாரை குறித்து அவர் பேசுகிறாரு? தாவீது நல்லவனாக இருந்தான், தேவனுக்கு ஏற்றவனாக இருந்தான், அது மாதிரி நீ நட அப்படின்றார். தேவனோட உடன்படிக்கை பண்ண அந்த தாவீது அவன் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் பண்ண ஆள். இவன் யார்? நீங்கள் தேவனோட உடன்படிக்கை பண்ணினவர்கள், மற்ற யார் எந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியும்? சொல்கிறாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் ஜபத்தில் கூட நீங்கள் போராடி இந்த பிசாசு வந்து இப்படி பண்ணுதே அப்படின்னு தோன்றப்ப இந்த பிசாசு உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறதில்லைன்னு உனக்கு தெரியும். என்ன சொன்னார்? ஜீவனுள்ள நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதில்லைன்னு. இப்போ நீங்கள் ஜபத்தில் சில தீய சக்திகள் உங்களை எதிர்க்குது, போராடுது அப்படி மனசில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒருத்தனும் ஒரு பிசாசும் ஒரு மனுஷனும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஜபத்திலேயே அதை மேற்கொண்டுருவீங்க, ஜபத்திலேயே அதை அடிச்சிருவீங்க, ஜபத்திலே அதை கட்டி போட்டுருவீங்க. நான் தான் சொல்லுவேன், பிசாசு கீழே கிடக்கிற மாதிரி நினச்சி நல்லா மிதிங்கன்னு. மிதியோ மிதின்னு மிதிச்சு இன்னுமே அவன் பிழைக்கவே முடியாதுங்கிற அளவில் தான் மிதித்து விடணும்னு சொல்லுவேன். ஒரு ராஜா 3 தடவை அடிச்சுட்டு விட்டுட்டான், ஏன்டா 5-6 தடவை அடிக்கலை அப்படின்னு சொல்லி எலிசா கேட்குறான். அப்போ 5-6 தடவை அடிச்சிருந்தா நீ 5-6 தடவை அந்த சீரிய தேசத்தை ராஜா முறியடிச்சிருப்ப அப்படின்னு. ஏன் 3 தடவையோட நிறுத்தினேன்? இப்போ நமக்கு என்ன பாடம் அது? உங்களுடைய சத்துருக்களை மிதியோ மிதின்னு மிதிச்சு இன்னுமே அவன் எந்திரிக்கவே கூடாது. இதெல்லாம் எங்கே நடக்குது? உங்களுடைய ஜபத்தில். உங்களுக்கு விரோதிகள் எல்லாம் எங்கே பார்க்குறீங்க? முதல்ல மனசில் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில் அந்த விரோதியை பார்க்குறீங்க. உங்களோட ஆவிக்குள்ளே எல்லா காரியமும் வருகிறது, அது வரப்போகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறது. வரப்போகிற காரியங்களை குறித்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு செய்தி வந்தால் என்ன செய்யணும்? செத்து போயிடுவாங்க, கர்த்தர் காட்டிட்டார், செத்து போயிடுவாங்க, கர்த்தர் காட்டிட்டார். கர்த்தர் காட்டினாரா? காட்டினார் தான். ஆனால் அதுக்குன்னு சாகணும்னு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. எசேக்கியா ராஜா தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவன் முகத்தை திருப்பிட்டு அழுதானா, இப்போ என்னத்துக்கு என்னை கொள்றீங்க அப்படின்னு. 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கிராண்டட். அதே போல் வீட்டில் யாராவது செத்து போயிடுவாங்கன்னா உடனே என்ன பிரச்சனை அப்படி பார்த்து நம்ம இருதயத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு கர்த்தாவே, ரொம்ப வயசான ஆளுகள்னா விட்டுறலாம், ஏன்னா அப்புறம் மருத்துவம் பார்க்குறதே, ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் வேணும்ல. ஏன்னா வயசான அளவு போய் சேர வேண்டிய நாள், அந்த காலகட்டங்கள் அப்படின்னா விட்டுறலாம். ஆனாக்க வயது குறைந்தவர்கள் இங்கே இருக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், வாழணும். அப்படிங்கிறப்ப ஒரு நாள் செத்து போயிடுவாங்கன்னு கனவு கண்டா எந்திரிச்சுன்னு, கர்த்தாவே இது என்ன கனவு? இது ஒரு வேளை டியரே கொடுத்துருக்கலாம், ரைட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இது நடக்கக்கூடாதுல்ல, இது நடக்கக்கூடாது. அப்போ பிசாசு வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆளை திருடிட்டு போகிறதுக்கு நான் விடுறதா? விடமாட்டேன். கர்த்தாவே நான் உங்கள்கிட்ட நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் நிற்கிறேன், வீட்டார் எல்லாருக்காகவும் ஒரு பாதுகாப்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்னால் அந்த சொல்லப்பட்ட அந்த ஏதோ ஜோசியமா கனவா அல்லது தரிசனமா அது என்னவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் தாவீது அன்றைக்கு கோலியாத்தை கொல்றது, தாவீது அன்னைக்கு பெலிஸ்தர்கள்லாம் ஓட ஓட விரட்டி கொல்றது. அப்படி கொண்டு போடுறதுனால ஆகாயத்து பறவைகளும் மற்ற காட்டு மிருகங்கள் வந்து அவங்களை சாப்பிட்டு அதோட பெலிஸ்தருடைய ஆட்டம்
அடங்கியது. இன்றைக்கு உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் எப்படி தாவீதை போல உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் என்பதை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஒவ்வாத காரியத்தை செய்ய போகலான்னா உங்கள் மனசை ஏற்றுக்கிறாது. அதனால் கர்த்தருக்கு பிரியமான சித்தமான காரியங்களை செய்ய நீங்கள் முன்னேறும்போது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கை செய்தவர், 1000 தலைமுறைக்கென்று வாக்கு பண்ணினவர், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணவர், ஈசாக்குக்கு அதை உறுதிப்படுத்தி சொன்னவர், அதையே பிரமாணமாக இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தினவர். அவர் 1000 தலைமுறைக்கென்று இதெல்லாம் நினைத்திருக்கிறார். உங்களை அவர் கைவிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஏன்னா அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வருவார். எதிரியை பார்த்து காப்ப, என்னடா இங்கே என் பிள்ளையை தொடர, என்னோட கூட உடன்படிக்கை பண்ணால் இங்கே வர்ற நீ அப்படின்னு எதிரியை விரட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை பொதுவாக ரட்சிப்புண்டாக இயேசு பூமியில் வந்து வேலை செய்தார். புதிய உடன்படிக்கை நீங்கள் நேரடியாக தனிப்பட்ட விதத்திலே ஞானஸ்நானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். இதன் நிமித்தம் அந்த உபாகமம் 28 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், ஜெயமாயிருப்பீர்கள். பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆராதனைக்காக. இதில் நீர் வந்து எங்கள் எல்லாரையும் சந்தித்ததற்காக, எங்களை இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஏதோ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ண அப்படியில்ல, நாங்கள் உம்மோடு நேரடியாய் உடன்படிக்கை பண்ணினவர்கள் என்று எங்களுக்கு இன்றைக்கு உணர்த்தி காட்டினீரே. ஆதலால் நாங்கள் எந்த விதத்திலும் தோற்று போகிறதில்லை, எந்த விதத்திலும் குறைந்து போகிறதில்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த ஜனங்களுக்கு முன்பாக எங்களுடைய தலைகளை உயர்த்துவீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்க கடவுள். இவர்கள் உம்முடைய ஜனங்கள். இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சம்பாத்தியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகமாக இருக்கட்டும், உமக்கு மகிமையாக இருக்கட்டும். பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்துக்கு ஒளியாக இவர்கள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு காலை 8 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.